ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மார்ஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீனராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னிராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னால் தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை களத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன, முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலையே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான், லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ தானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு, அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்த்திங்கனாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசியிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள் எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது சுவாமி அப்படின்னு கேட்குறீங்க. இந்த பிரச்சனைகள் எதனால் வந்தது அப்படின்னா, சாதாரணமாக 4 முக்கியமான கிரகங்கள், அது நான் சொல்லிட்டேன், சனி, ராகு, கேது, குரு பகவான். இந்த 4 பிளானட்டும் எங்கெங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்தா போகிறோம் ஓரளவுக்கு. ஆனால் அதே சமயம் இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் இருக்குது. பார்வையும் பலம்தான், புரியுதா? அப்போ இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9, அதாவது கன்னி ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார், மகர ராசியை பார்க்குறார் குரு பகவான். சனீஸ்வர பகவான் மேஷ ராசியை பார்க்குறார், சிம்ம ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். இது அசுப பலம். அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி மீட் அவுட் பண்ணி எப்படி வெளியில் வரணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இதை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கிட்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ, பார்வைகள் இருக்கோ, அந்தந்த இடத்துல நம்ம உஷாராக இருந்து சரி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியில் பார்த்தீங்கன்னா சூப்பர், குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்காரு. அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்படின்னாலும் கூட யார் இருக்கா? கேது, ஞானக்காரகன் அங்கே உட்காந்துட்டுருக்கார். எப்போவுமே ஜென்மராசியில் உட்காந்தாருன்னா மண்டையில் குத்திக்கிட்டே தான் இருப்பார். என்ன அப்படின்னா, இந்த வேலையெல்லாம் செய்யாதடா, பணம்னு அலையாத, இதெல்லாம் யூஸ்லெஸ். ஆன்மீகம் ஒன்று தான், ஞானம் ஒன்று எடுத்துக்கோ, எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாதுங்கிறத நீ நினச்சிக்கோ அப்படின்னு இந்த கேது வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அட்வைஸ் பண்ணினா யாருக்காவது பிடிக்குமா? சொல்லுங்கள். அதாவது இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடியது ஃப்ரீயாக இலவசம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இலவசமாக கிடைக்கக்கூடியது என்னென்னா ஆலோசனையும் ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கள், காலில் விழுங்க, கண்டிப்பாக எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் எல்லாருமே வந்து ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு தான் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஒருத்தமும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டான். கரெக்டாக 100 ரூபா கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக எவனுமே பண்ண மாட்டான். உனக்கு எதுக்குப்பா அப்படின்றவாங்க. ஆக இலவசமாக கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஆலோசனை, அடுத்தது ஆசீர்வாதம். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரு வந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. கன்னிராசி அன்பர்களுக்கு சந்தோஷம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. எடுக்கிற காரியங்களை எப்படியாவது பண்ணிடுறீங்க. உடம்பே சரியில்லைனாலும் அந்த வேலையை முடிச்சிடுறீங்க. இப்போ இன்றைக்கி பேங்க்கு போயிட்டு ட்ராப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வந்துடுறீங்க. உடம்பு முடியல, சுத்தமாக முடியல உடம்பு, ஆனாலும் நீங்கள் வண்டி எடுத்துன்னு போயிட்டு வந்துடுவீங்க. அதே சமயம் கேது அங்கே இருக்கிறதால சில குழப்பங்களும் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில். அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் எந்த கிரகமும் பார்க்கல, பார்வை இல்லை, எந்த கிரகமும் இல்லை. ஆக தனவரவு ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதேமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, குடும்பத்துக்கு தேவையானதையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும். எந்த இடத்துல எது இல்லையோ அதை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கணும். அடுத்தது 3ஆம் இடம் சகாயஸ்தானம், முயற்சி ஸ்தானம். அதில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக அங்கே பார்க்குறாரு. சூப்பர். ஆனால் அதே சமயம் சனீஸ்வர பகவான் தனது 10ஆம் பார்வையாக அங்கே பார்த்துட்டு இருக்கார்.
அப்போ முயற்சிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தால் தான் முடியும். எல்லோரும் அப்படித்தான், நானும் முயற்சி எடுத்தால் தான் வெற்றி. பட் இந்த இடத்துல என்னென்னா முயற்சிகளை உங்களை பாதிக்கப்பட வைக்கும் சனீஸ்வர பகவான். ஆனால் குரு வந்து செய்யின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் செய்யணும், செஞ்சிங்கன்னா வெற்றி. அதேமாதிரி உடன்பிறப்புகள் மூலமாக கொஞ்சம் குழப்பமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். அடுத்தது சுகஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும், வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் முன்னேற்றம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மன நிறைவை தரும். அதேமாரி ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொண்டுக்குங்க. கோவில் இதெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். அடுத்தது பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், பகைருண ரோகாதிபதி 6ஆம் இடத்துலேயே இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். இந்த இடத்துல உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். புரியுதா? ஏன்னா 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆனால் வக்ரமாக இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து அப்படியே நீங்கள் உள்டாவாக எடுத்துக்கணும். என்னென்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். அதேமாரி உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். கடன்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். வட்டி கிட்டி கட்டணும்னா கரெக்டாக கட்டிடுங்க. அடுத்தது 7 களத்திரஸ்தானத்தில் ராகு இருக்கார். சூப்பர். என்ன, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். அதனால் அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். புரியுதா? ஆணாக இருந்தால் பெண்ணிற்கும், பெண்ணாக இருந்தால் ஆணிற்கும். ஆக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் கவனமாக இருக்கணும், கூட்டாளிகள் விஷயத்தில். அடுத்தது 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானம். 8ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக பார்க்குறார். உங்களோட உடல் ஆரோக்கியம் அப்படி இப்படி தான் இருக்கும், ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட்னா கரெக்டாக அந்த மருத்துவத்தை எடுத்துக்கிறது நல்லது. ஆக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார், எல்லாரையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களுக்கு சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துட்டுருக்கார். அதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். புரியுதா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுபகிரகங்கள் இருக்கோ அந்த இடத்த நம்ம உபயோகப்படுத்திக்கணும். தந்தையார் ஆதரவாக இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்த ஜீவனஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். எப்படி எப்படி நடந்துட்டு இருக்கணுமோ அப்படி அப்படியே போயிட்டுருக்கும். வருமானம் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அடுத்தது லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த பார்வையும் இல்லை. ஸோ லாபம் உங்களுக்கு தொழில் வியாபாரத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு உங்களுக்கு எடுக்கிறது அற்புதமாக நிறைவேறும். அடுத்து விரயராசி 12ஆம் இடத்தை சனீஸ்வர பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார், சிம்ம ராசியை. ஸோ என்ன, இந்த இடத்துல செலவுகள் உங்களுக்கு கண்ணாபின்னான்னு தான் வரும். ஒன்று குழந்தைகளோட படிப்பு செலவு, இல்லைன்னா கல்யாண செலவு, இந்த மாதிரி ஏதாவது மாற்றி 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 வந்துட்டுருக்கோம். முக்கியமாக மருத்துவ செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா வெளியூர் இல்லைன்னா வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒன்று உத்தியோகத்துக்கோ இல்லை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாள்லாம் தாராளமாக போகலாம். ஏன்னா இடமாற்றம் அவங்களுக்கு இனிமையாக கிடைக்கும். சனீஸ்வர பகவான் 7ஆம் பார்வையை பார்த்தா கூட உங்களுக்கு சில நல்ல பலன்களும் கிடைக்கும். எப்படின்னா அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், எதெல்லாம் மைனஸ்ன்னு வருதோ அதெல்லாம் நீங்கள் ப்ளஸ் ஆக்கிக்கணும். ப்ளஸ்ஸை பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும், அந்த மாதிரி தான். ஆக இந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வை பலம், இந்த ஸ்தான பலம், இதுதான் இந்த அமைப்பு தான் உங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் தான் நடந்துட்டுருக்கு. ஆக இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல நீங்கள் எப்படி எப்படி பண்ணணும்னு நான் ஒவ்வொன்றா ஸ்கெட்ச் போட்டு சொல்லிட்டேன், 1லேருந்து 12 வரைக்கும். ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் எப்படி இப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, பெருமாள் கோயில் போயிட்டு வாங்க. பரிகாரமாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் சேவிச்சுட்டு துளசி மாலை, அங்கே துளசி தீர்த்தம் சாப்பிட்டு வாங்கோ. ஒரு 10 நிமிஷம் அந்த கோயிலில் உட்காந்துட்டு வாங்கோ. சரியா? என்றைக்குன்னு கேட்குறீங்களா? என்றைக்கு உங்களுக்கு முடியறதோ, என்னென்னைக்கெலாம் முடியறதோன்னு போயிட்டு வாங்கோ. சரியா? புதன்கிழமை போகிறது நல்லது, சனிக்கிழமை போகிறது நல்லது, போயிட்டு வாங்கோ. ஞாயிற்றுக்கிழமை போகிறது நல்லது தான். ஸோ போயிட்டு வாங்கோ. சரியா? இந்த மாதிரி இந்த சின்ன பரிகாரம் பண்ணினாலே நல்லது. ஆக இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்திற்கு உண்டான ஒரு காரகத்தை நம்ம எடுத்து சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ, பார்வைகள் இருக்கோ, ப்ளஸ்ஸுனா ப்ளஸ்ஸை எடுத்துக்கணும், மைனஸ்னால் அதை எதை மறைச்சி எதை நம்ம ப்ளஸ்ஸாக ஆக்கிக்கலாம்ங்கிறத நம்ம பண்ணிக்கணும்.
ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.